அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கபில். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, சுத்தமாக நம்ம அரசியல் நம்மளை எப்படியெல்லாம் வச்சு செய்யுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளோ வளர்ச்சி அடைந்த ஊரில் வாழ்கிற, கன்னியாகுமரியில் வாழ்கிற எனக்கு என்னுடைய நண்பனோட வீட்டில் மின்சாரம் கிடையாது. 2026 வாழ்கிறோம். என்னுடைய நண்பர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி சாதனையாளரும் கூட. இந்தியன் வீல் சேர் கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் அவர் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் வெளிநாடு வரைக்கும் சென்று விளையாடி வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஏமாத்தினது மாதிரி போலியானவர் அல்ல, உண்மையான விளையாட்டு வீரர். அவருடைய பேர் ஜெயநால்ட். வசிக்கிற ஊர் இன்றைக்கி குளச்சல் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நிறைய நபர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இனி தேர்தலை சந்திக்க போகிற முதலமைச்சரான ஸ்டாலின் வரைக்கும் அவர் முறையிட்டிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் பிரச்சனை தீரல. அவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய சிக்கலான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு தனிநபருக்கு பாதை கொடுக்க முடியலைன்னா அதை கொடுத்து அமைக்க வேண்டிய எல்லா பொறுப்பும் எல்லா அதிகாரிகள்கிட்ட இருந்தும் சில மனிதர்களுடைய அரசியல் லாபத்துக்காக, அதிகாரிகள் வாங்குகிற கையூட்டுக்காக ஒரு தனிநபருடைய வீட்டுக்கு மின்சாரம் கொடுக்காம தவிர்க்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிசம் எல்லாரும் சேர்ந்து இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அதிகாரத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கிடைச்சிருக்குல்ல, அரசியல் வலிமை கிடைச்சிருக்குல்ல, என்ன பண்ணியிருக்கிறீங்க? என் நண்பரை மட்டும் நான் சொல்லலை, என் சண்மனான மாற்றுத்திறனாளியை மட்டும் நான் சொல்லலை. மக்களுக்கு வேண்டி என்ன செஞ்சு சாதித்ததுனால இன்னும் இங்கே புதிய கட்சிகளுடைய தேவை வருது. எங்கே தமிழன் அடி வாங்கினாலும் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டமாக தானடா எல்லோரும் இருக்கிறீங்க. இப்போ புதுசாக ஒருத்தன் கிளம்பியிருக்கிறான், தமிழக வெற்றி கழகம்னு பேரில். அவன் தெலுங்கர் விஜயநகர கட்சி அப்படின்னு அவனை பேர் வச்சுக்கலாம். முட்டா பயிர்களா, கொஞ்சமாவது யோசிங்கடா. யாருக்காவது நல்லவங்களுக்கு வாக்கு போடுங்க. நாம் தமிழர் ஆதரிங்க.